வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் அலெக்ஸ் கே புலிக்கல் ஒளிப்பதிவில் சாய் அபயங்கரின் இசையில் ஷாம் நிகாம், சாந்தனு, செல்வராகவன் நடித்த பல்டி அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் மலையாளம் வெர்ஷன், மலையாள படம் இது. இந்த படம் பேசக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். இந்த படம் பொதுவாக ஒரு நாவலை படிக்கும்போதோ ஒரு படத்தை பார்க்கும்போதோ அதில் சொல்லப்பட்ட கருத்து ஒன்றா இருக்கும். படிக்கும்போது சொல்லுவாங்க, ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு வரிகள் எழுதியிருக்குன்னா அந்த வரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது வரிக்கு இடையில் இருக்கக்கூடிய அர்த்தங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். இந்த படத்துடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை அப்படின்னா கந்து வட்டிக்காரர்களுடைய பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கிராமத்து கபடி டீம் பற்றின ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரிக்கெட், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2020 இந்த மாதிரி வீரர்களை விலைக்கு வாங்கி நடத்தக்கூடிய கார்ப்பரேட் கிரிக்கெட் அந்த செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் இது கூட நான் பொருத்தி பார்க்குறேன். அங்கே கார்ப்பரேட், இங்கே கந்துவட்டி, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அரசியலை பேசுது, இந்த படத்தில் நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க, இந்த படத்தோட விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி இந்த இணையதளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக உங்களை வந்தடையும். சினிமா தொடர்பான அத்தனை விமர்சனங்களையும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து மகிழ முடியும். பல்டி இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கபடியும் கந்துவட்டி டீமையும் பற்றின ஒரு கதை தான் இது. தமிழக எல்லைக்கும் கேரளா எல்லைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்ங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு நம்ம டைரக்டர். இது கமர்ஷியலாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியாக இருந்தால் கூட இந்த ஜாகிரபியை கரெக்டாக டிஃபைன் பண்ணாதனால சின்ன சின்ன குழப்பங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோக்கள் ஷாம் நிகாம், அவருக்கு இது 25வது படம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக அழகாக நடிச்சிருக்காரு. நம்ம சாந்தனு, அவர் நிறைய படங்களை நம்ம பார்த்துருந்தாலும் ஹீரோவாகவே பார்த்துருக்கோம். ஆனால் அழுத்தமான கதாபாத்திரத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்க படம் இந்த படம். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். அவங்க தொழிலை தாண்டி என்ன பண்ணுறாங்க, பஞ்சமி ரைடர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கிராமத்தில் விளையாடக்கூடிய கபடி டீம் வச்சுருக்காங்க. பொழுதுபோக்காக விளையாடுவாங்க. சில வீக்கெண்ட்ஸில் கபடி போட்டிகள் நடக்கும், அதில் கலந்துக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த ஊரில் கந்துவட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் நம்ம செல்வராகவன். அவருடைய தோற்றம், நடிப்பு எல்லாம் பிரமாதம். அவர் பக்காவாக அந்த கேரக்டரில் பொருந்துறாரு. முழுக்க முழுக்க கந்து வெட்டி கொடுத்து வாங்கிட்டு இருப்பார். அவர் கூட ஒரு டீம் கந்து வெட்டி கொடுத்து வாங்குறாங்க. அவர் கூட 2 டீம் கொடுத்து வாங்குறாங்க. இவங்க அவங்க ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. செல்வராகவன் கோஷ்டி ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. பொற்றாமரை அப்படிங்கிற பேரில் அந்த டீம் அவங்க. இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஷாம் நிகாம், சாந்தனு டீம் விளையாடுற டீம், இந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, பஞ்சமி ரைடர்ஸ், இவங்க செல்வராகவனுடைய டீமை தோற்கடிச்சிடுறாங்க. இது அவங்க இளைஞர்களுக்கு பெரிய உத்வேகமாக அமையுது. செல்வராகவனுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக போகுது. நம்ம டீமை தோக்கச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு எழுறாரு. இப்போ அவர் யோசிக்கிறார் என்னன்னா, இந்த டீமில், அதாவது நம்ம பஞ்சமி ரைடர்ஸ் டீமில் யார் சிறப்பாக விளையாடக்கூடிய 2 பேர், ஷாம் நிகாம், சாந்தனு, இந்த 2 பேரையும் வாங்கிட்டா அந்த டீம் காலி. அவங்க 2 பேரையும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து வாங்குறார். எப்படி விலை போகிறாங்க, விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில் காசை வாங்கிட்டு அந்த டீமுக்காக விளையாட போனாங்க, அதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய பகை என்ன, அதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய உணர்வுபூர்வமான வாழ்வியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழு கதையாக விரியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அரசியலை தான் இந்த படம் பேசுது. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள், ஷாம் நிகாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக பிரமாதமாக நடிச்சிருக்கார். அப்புறம் நம்ம சாந்தனுக்கு சொன்ன மாதிரி அவருடைய கேரியரில் மிக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் படமாக இதாக இருக்கும். விளிம்பு நிலை இளைஞர், அதாவது வேறு வழியே இல்லாமல் அவர் விலை போகிற இடங்களாக இருக்கட்டும், உணர்ச்சிவசப்பட்டு அவர் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசி கொட்டுற அந்த தருணங்களாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பிரமாதமான நடிப்பு. செல்வராகவன் சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே அவர் பார்த்துருக்கோம். ஆனாலும் என்னன்னா, ஒரு மொனாட்டனஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒரே மாதிரி பேசுவார், ஒரே மாதிரி சிரிப்பார், ஒரே மாதிரி பார்ப்பார். அதை இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்டர் செதுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக பக்காவாக ஒரு கந்து வெட்டிக்காரர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காரு. அற்புதமான நடிப்பு. இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்சிகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப கம்மியான காட்சிகள் தான். ஏன் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கொஸ்டின்லாம் வந்துடுது. ஆனால் அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தால் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த படத்தோடைய டெக்னீஷியன் டீமை பற்றி பார்த்தோம்னா,
அலெக்ஸ் கே புலிக்கருடைய ஒளிப்பதிவு ரொம்ப அழகான யதார்த்தமான கிராமத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். பர்டிகுலராக அந்த கபடி ஆடக்கூடிய அந்த காட்சிகளில் வைக்கக்கூடிய கோண அமைப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்துடைய திரைக்கதை இயக்கம், இந்த படத்துடைய திரைக்கதை இயக்கத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஜாகிரபி டெஃபினிஷன் சரியாக இல்லை. அதன் பிறகு வந்து கேரக்டர்கள் கூட நம்ம சேர்ந்து போக முடியாதனால கொஞ்சம் சின்ன தொய்வு வந்த மாதிரி தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக நல்லா ப்ளே பண்ணி போயிருக்கார். ஆக அந்த வகையில் வந்து ஒரு வித்தியாசமான ரொம்ப நாளைக்கு அப்புறம் கபடியை வச்சு கதைக்களமாக வச்சு ஒரு கிராமத்தோட பின்னணியில் அது கூட கந்துவட்டியை கொண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு கதை இது. இன்னும் கூட நம்ம சிறப்பாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஒரு அளவு தான் அவர் செஞ்சுருக்கார். சாய் அபயங்கருடைய இசை அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் சொல்கிறாங்க, நம்பவே முடியலை. பர்டிகுலராக அந்த கபடி விளையாடக்கூடிய அந்த டீம் மியூசிக், ஒவ்வொரு டீமுக்கும் போட்டக்கூடிய அந்த மியூசிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிரமாதமான குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் பாடல்கள் இல்லை பெருசா. ஆக இதுதான் இந்த படத்துடைய விமர்சனம். மீண்டும் இது போன்ற ஒரு அழகான திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.